உங்கள் 2 பேர் மேலே இருக்க வெறுப்பு தானே, திமுக அண்ணா திமுக வேணாம் 2 பேரும் ஒழிஞ்சு போட்டுன்ற வெறுப்பு தானே விஜய்க்கான ஒரு ஆர்வமாக இன்றைக்கி மாறுது. அதுவும் அந்த சின்னம் வந்து கிடைக்காதுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கேட்சி சிம்பிள். அது வந்து வீன்னு எந்த ஒரு புது டெவலப்மெண்ட்டுமே நம்ம வரவேற்கணும். ஏன்னா இங்கே ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை. பெரிய ஆபத்து தேசிய அளவில் இந்தியாவை சூழ்ந்துருக்குது. அதற்கு சற்று குறைந்த ஆபத்து மாநிலத்தை சூழ்ந்துருக்குது. விஜய் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதானா பெரிய அளவில் அது நல்லதுன்னு எனக்கு தோணலை. இத்தகைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒன்றும் பெரிய அளவில் அவர்கிட்ட இல்லை. ரெண்டாவது முதல்ல திமுக ஓட்டை உடைக்குதுனாங்க, அப்புறம் அதிமுக ஓட்டையும் இப்போ உடைக்குது. 2 பேருக்குமே அடி விழுது. மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சம்டைம்ஸ் மை இன்ட்யூஷன் டெல்ஸ் மீ முதன்முறையாக தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகிறதுன்னு தான் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம் அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி 118 ஆன் தர் ஓன் வாங்குவாங்களான்னா மை ஆன்சர் இஸ் நோ. இது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய்க்கு வந்து பெரிய கூட்டணி வரும். இப்போ டிடிவி ஓபிஎஸ்லாம் வருவாங்கன்னு செங்கோட்டையன் பேசினார். யாருமே அந்த பக்கம் வரல. பெர்செப்ஷனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு யாருமே இல்லை, தனியாக நிற்கிறாருன்னு இருக்குது. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை. இஸ் அ லோனர். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது தமிழகத்தினுடைய இலக்கு. தமிழ்நாடு எப்படி வளரும் அந்த மாதிரியான ஒரு அதை வெளிப்பார்வைக்கு உள்ளுக்குள்ள திமுகவை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது. பிஜேபி செய்த தவிர, மோடி செய்த தவிர திமுகவும் ஸ்டாலினும் செய்கிறார்கள். எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக் கொள்வது என்பது திமுகவை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குன்னம் ராமச்சந்திரன் விஷயம் அது கரெக்ட். குன்னம் ராமச்சந்திரன் போலாங்க, அவர் ஃபேமிலி அவருக்கு ஓட்டு போடாது. நீ வேணா திமுகவில் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் ஜெயலலிதா படத்தை என்ன பண்ணுவேன்னு குன்னம் ராமச்சந்திரனை பார்த்து அவங்க அம்மா கேட்டது மாற்றிக்க வேண்டியதான் சார். மனோஜ் இங்கே உட்காந்துட்டு சொல்லலாம் படத்தை மாற்றிக்கலான்னு. பட் இதுக்குள்ள செங்கோட்டையன் ஒரு 40% ஓட்டு இருக்குது டிவி கேக்கு அப்படிங்கிறாரு. இந்த 2 வலுவான கூட்டணிகளுக்கு இடையில் அது சாத்தியப்பட வாய்ப்பு. இப்போ நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். அது உங்களுக்கான கேள்வியாச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம திமுக அதிமுக பற்றி நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது விசில்னு ஒரு சின்னத்தை கொடுத்து விஜய் ரசிகர் உசுப்பி விட்டுருக்காங்களே சார். உசுப்பி விட்டுருக்காங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் சதம் கேட்டாங்க சார். கேட்டேன்னா ரசிங்க, ஜனநாயகம். மோடி பேசுகிறத ரசிக்கிறீங்க, ஸ்டாலின் பேசுகிறத ரசிக்கிறீங்க. விசில் அடித்தா மட்டும் உங்களுக்கு கசகுதா? இல்லை சார், சட்டமன்றம் வரைக்கும் விசில் அடிச்சான்னு குஞ்சுகள்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். படிக்கட்டும். உங்களை எங்கேயோ விஜய் டிஸ்டர்ப் பண்ணுறாருல. உங்கள் 2 பேர் மேலே இருக்க வெறுப்பு தானே, திமுக அண்ணா திமுக வேணாம் 2 பேரும் ஒழிஞ்சு போட்டுன்ற வெறுப்பு தானே விஜய்க்கான ஒரு ஆர்வமாக இன்றைக்கி மாறுது. அதுவும் அந்த சின்னம் வந்து கிடைக்காதுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கேட்சி சிம்பிள். அது வந்து வீன்னு கையில் விசில் இல்லை, விசில் உற்பத்தி அதிகமாகிடும்னு நினைக்கிறேன். 3 மாத காலமாக ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த விஜய், எல்லா பக்கத்திலும் தாக்குதலுக்கு உள்ளான விஜய்க்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடைத்திருக்குதுன்னு சொல்லலாம். வெரி பவர்ஃபுல் ப்ரைஸ்ன்னு கூட. நல்ல சின்னம் சார், நல்ல சின்னம் தான் அது. சின்னத்தை மட்டும்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது. ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிதான் மக்களை முட்டாளாக நினச்சிடாதீங்க. பட் அது ஒரு கேட்சி சிம்பிள் அது. எனவே ஜோக்ஸ் அப்பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து விஜய்ஸை நீங்கள் வந்து இக்னோர் பண்ண முடியாத ஒரு பிளேயராக தான் வந்துட்டுருக்கார். பிடிக்குதோ பிடிக்கலையோ 2 கட்சியும் பயப்படுறாங்க. குறிப்பாக திமுக அதிகமாக பயப்படுது. அவர் 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறார். இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட். அதாவது டெஃபினட்டாக 2 பேருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வறுமை. ஆனால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். விஜய் தான் காரணமாக இருப்பார். எந்த ஒரு புது டெவலப்மெண்ட்டுமே நம்ம வரவேற்கணும். இருக்கிற சிஸ்டத்தை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதை வரவேற்கணும். ஏன்னா இங்கே ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை. பெரிய ஆபத்து தேசிய அளவில் இந்தியாவை சூழ்ந்துருக்குது. அதற்கு சற்று குறைந்த ஆபத்து மாநிலத்தை சூழ்ந்துருக்குது. ஊழலும் குடும்ப அரசியலும். ஃபாசிசத்தை மட்டுமே, மதவெறியை மட்டுமே ஃபைட் பண்ணிவிட்டு ஊழலையும் வாரிசு அரசியலையும் நான் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்வது மிக மிக மோசமான ஒரு மனப்போக்கு. ஜனநாயகத்துக்கு நிச்சயமாக ஊழலும் வாரிசு அரசியலும் பெரிய ஆபத்து தான். யார் பண்ணாலும் அவன் பண்ணலையா இவன் பண்ணலையான்னு கேட்குறது முட்டாள்தனமான கேள்வி. ஒரு திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு ஒரு உலகத்துக்கு நாங்கள் தான் முன்மாதிரின்னு சொல்லக்கூடிய ஆட்சியில் இது ஏன் நடக்குது என்பது தான் கேள்வி. இப்போ விஜய்க்கு ஏன் இவ்வளோ ட்ராக்ஷன் கிடைக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் 2 பெரிய கட்சிகளும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அந்த ட்ராக்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் ஏமாற்றம் அடைந்தவர்கள், இதில் தோல்வி, அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற முடியாதவர்கள், அவர்கள் தான் அந்த பக்கம் போகிறாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு என்பது இட் ஹாஸ் நாட் கம் ஃப்ரம் நத்திங். ஏதோ ஒன்று இருக்குது அதில். மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்களை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒன்று அதில் இருக்குது. ஆகவே நாம் இதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேக்டர் இவங்க 2 பேருக்கும் ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபேக்டர். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அது வந்துடுச்சு. அதை பற்றின விமர்சனத்தை முன்வைப்பதும் ஏகடையம் செய்வதும் இழிவுபடுத்துவதும் பொருளற்றது.
மக்களிடம் எப்படி போய் மக்கள் மனங்களை வெல்வது என்பது தான் ரெண்டு கட்சிகளும் பார்க்கணும். விஜய் வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்னா பெரிய அளவில் அது நல்லதுன்னு எனக்கு தோணலை. எத்தகைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒன்றும் பெரிய அளவில் அவர்கிட்ட இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஆளுமையின் கீழ் ஒரு ராபின்ஹுட் மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார் என்று எதிர்பார்ப்பது அபத்தமானது, முட்டாள்தனமானது. ஒரு ஹீரோ வர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கட்சி நீண்ட நாள் பயணிக்கவே முடியாது. அது தேர்தல் அரசியல்லையே அது எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கும். அப்படியே தேர்தல் அரசியலில் தாக்கு பிடிச்சாலும் அதற்கு பின்ன ஆக்சுவல் பாலிடிக்ஸில் எப்படி தாக்கு பிடிக்கும்? யூசி எலெக்ஷனில் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். அதுவே முடிவில்லை. அதுக்கப்புறம் அரசியல் எப்படி கொண்டு போக போகிறீங்க? 24 மணி நேரமும் 365 நாளும் நீ அரசியல்ன்றது பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குள்ள அவர் இன்றைக்கி வந்து அதில் பாதாளத்தில் இருக்கார். பல பிரச்சனைகள் அவருக்கு கருத்தே இல்லை. அவர் மீடியா கிட்ட பேசுகிறதே இல்லை. பல இஷ்யூஸில் வந்து அவங்க கட்சிக்கு செயல்பாடுகளே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்குரிய பல விஷயங்கள் அவர்களிடம் இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்குரிய இலக்கணமே இல்லாமல் அவர் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கூட அது சரியானதாக இருக்கும். ஆனால் அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்பது மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கிறது, பெரிய அளவில் ஆதரவு இருக்குது. அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுன்றது முக்கியமான ஒரு கேள்வி. குறிப்பாக ஒரு விஷயம் வந்து அவருடைய கட்சியில் ஆதார் ஓட்டர் ஐடியை வச்சு கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் வந்து மெம்பர்ஸாக சேர்ந்துருக்காங்கன்றாங்க. ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டம்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். அதாவது டூப்ளிகேட் இல்லாமல் டூப்ளிசிட்டி இல்லாத ஒரு சிஸ்டத்தின் மூலம் 1 கோடி பேருக்கு மேலே அங்கே வந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் உறுப்பினர்களை சேர்ந்துருக்காங்கன்னு போது அதில் ஒரு 70% ஓட்டாக மாறினா கூட இருக்கிற சிஸ்டத்தை வந்து அது பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ விஜயை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொல்கிறது நம்ம அதுக்கு தான். ஹி வில் பி அ ரெக்கர், ஹி வில் பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட், ஹி வில் பி அ டிஸ்ரப்டர். அவர் ஜெயிக்க முடியாது. பட் அந்த ஃபோர்ஸ், அந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும். முதல்ல திமுக ஓட்டை உடைக்குதுனாங்க, அப்புறம் அதிமுக ஓட்டையும் இப்போ உடைக்குது. 2 பேருக்குமே அடி விழுது, 2 பேருக்கும் கணிசமான அடி விழுது. மேபி ஃபார் த ஃபஸ்ட் டைம் சம்டைம்ஸ் மை இன்ட்யூஷன் டெல்ஸ் மீ, என்னுடைய உள்ளுணர்வில் அடிக்கடி இப்போ வரக்கூடியது, முதன்முறையாக தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகிறதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எந்த காம்பினேஷன் பெர்முட்டேஷன் போட்டாலும், இப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நிறையா சாதிச்சிருக்காங்க, நான் மறுக்கல. ஆனால் நிறையா வேதனைகளும் இருக்குது. அண்ட் ஆன்டி இன்கம்பன்சி கணிசமாக இருக்குது. கண்டினியூஸாக 2 டேர்ம் வந்து டிஎம்கேக்கு மக்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது ஓட்டு போட்டதில்லை, இல்லாதப்போ போட்டிருக்காங்க. ஸோ டிஎம்கே வந்து 118 ரீச் பண்ணுமான்றது எனக்கு ஒரு டவுட்டு. ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸ். பட் அவங்க ரொம்ப பேடாக தோக்க மாட்டாங்க. லைக் தே டிட் இட் இன் 2001 ஆர் 2011. 2001 வந்து 96 2001 32 சீட்டு, 33 சீட்டு, 32 நினைக்கிறேன். 11 வந்து 23 சீட்டு. அந்த அளவுக்கு பேட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் அட் த சேம் டைம் அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி 118 ஆன் தேர் ஓன் வாங்குவாங்களான்னா மை ஆன்சர் இஸ் நோ. ஓகே. ஸோ இது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஃபேக்டர் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தான் போகும். மைனாரிட்டிஸ் ஓட்டு அந்த பக்கம் எகுருது. நீங்கள் இந்த அலையன்ஸ் எல்லாம் வச்சாலும் தனியாக ஏடிஎம்கேக்கும் 118 வருமானது எனக்கு தெரிஞ்சு வெரி டிஃபிகல்ட். ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறது 4 முனை போட்டியில். ஏன்னா விசில் சின்னெல்லாம் கொடுத்து விஜய் களத்தில் இருப்பது உறுதியாகி இருக்கிறது. சீமான் ஒரு பக்கம் இருக்கார். முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறது என்று தான் நான் அவதானிக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இப்போ விஜய்க்கு வந்து பெரிய கூட்டணி வரும், இப்போ டிடிவி ஓபிஎஸ்லாம் வருவாங்கன்னு செங்கோட்டையன் பேசினார். யாருமே அந்த பக்கம் வரல. ஸோ இப்படி பெர்செப்ஷனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு யாருமே இல்லை, தனியாக நிற்கிறாருன்னு இருக்குது. எஸ், அப்படின்றப்ப எந்த அளவுக்கு அந்த இம்பேக்டாக இருக்கும் அந்த கட்சியினுடைய? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் வந்து கடைவெறித்தேன் கொள்வார் இல்லை, இஸ் அ லோனர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிடிவி போவாருன்னாங்க, ஓபிஎஸ் போனாலும் போகாட்டி டசன்ட் மேக் சென்ஸ், பிகாஸ் ஓபிஎஸ் இஸ் அ லோனர். டிடிவி போன பிறகு அது போயிடுச்சு. ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை ஓபிஎஸ் என்னென்னா, ஒன்று எடப்பாடி சொன்னதை கேட்டுட்டு அவர்கிட்டயே நம்பர் 2 இருந்திருக்கலாம், அல்லது டிடிவி மாதிரி வெளியில் கட்சி ஆரம்பித்து சேலஞ்ச் பண்ணி தான் நீங்கள் என்டிஏக்குள்ளேயே போயிருக்கலாம். மாறா பொலிட்டிக்கல் ஃபைட்டை அவர் கோர்ட்ஸில் நடத்தினார். அரசியல் பிரச்சனைக்கு நீதிமன்ற தீர்வை எதிர்பார்த்ததன் விளைவு இன்று அவர் நடுத்தருவில் நிற்கிறார். இன்றைக்கும் எடப்பாடியோட எலெக்ஷனை ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரியாக வந்ததை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ஸில் கேஸ் போட்டுட்டு ஈசிலையும் பெட்டிஷன்ஸை போட்டுட்டு என்னை போய் சேர்த்துக்கோன்னா எடப்பாடி எப்படி சேர்த்துப்பார்? ஸோ ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு எஸ்எல் லோனர், தனி மனிதன் தான். அவர் கூட யாருமே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. 1 or 2 பீப்புளும் வந்து அந்த குன்னம் ராமச்சந்திரன்றவர்லாம் போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஹவரில் தான் முடியும் மாற்றிக்கிட்டார். அரசியல் விட்டே போயிட்டார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தினமலரில் வந்து அந்த நியூஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஐ டோன்ட் நோ த வெராசிட்டி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க சொன்ன பிறகு நான் திமுகவில் சேரேன்னு சொன்ன பிறகு அவங்க அம்மா அவருடைய தாயார்
வீட்டில் ஜெயலலிதா படம் இருக்குது, ஜெயலலிதாவை தெய்வமாக கும்பிட்ட இவ்வளோ நாள், இப்போ இந்த படத்தை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. நீ திமுகவுக்கு போயிடுவ, ஜெயலலிதா படத்தை என்ன போகணுன்னு கேட்டிருக்காங்க. மாற்றிக்க வேண்டியதான் சார். அது மனோஜ் சொல்கிறது ஈஸியாக இடத்திலிருந்தே கட்சி இல்லை. ஜெயலலிதா படத்தை என்ன பண்ணுவேன்னு அவங்க அம்மா கேட்டது, நீ வேணால் திமுகவில் போய் சேர்ந்துக்கலாம், ஆனால் ஜெயலலிதா படத்தை என்ன பண்ணுவேன்னு குன்னம் ராமச்சந்திரனை பார்த்து அவங்க அம்மா கேட்டது. மனோஜ் இங்கே உட்காந்துட்டு சொல்லலாம் படத்தை மாற்றிக்கலான்னு, பட் எங்கேயோ ஒரு இடத்துல மனசாட்சி குத்தி இருக்கலாம். இந்த படையெடுத்துட்டு போய் அலையாக அதிமுகலேருந்து திமுகவில் போய் சேர்றாங்கல்ல, அவங்களால திமுகவுக்கு பெரிய லாபம் எதுவும் கிடையாது. மாறா திமுகக்குள்ளே தான் பெரிய சிக்கல் அது உண்டாக்கும். காலகாலமாக அங்கே திமுகவில் இருக்க அந்த ஈக்குவலிபிரியம்னுவாங்கல்ல, அது டிஸ்டர்ப் ஆகுது. எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னா திமுக என்ன ஆகும்? ஓரணியில் தமிழ்நாடு என்பதே ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பிஜேபி சொல்கிறதுக்கும் ஓரணியில் தமிழ்நாடும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓரணியில் தமிழ்நாடு இருக்க முடியாது, பல அணியில் தமிழ்நாடு இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. பன்முகத்தன்மை. எல்லாரும் திமுகவில் சேர்ந்துட்டா அப்போ மற்றவங்க கதையெல்லாம் என்ன? திமுகவில் இருக்கவங்க கதை என்ன? மற்றவனு விடு, அங்கே வரேன். எல்லாரும் திமுகவில் சேர்ந்துட்டா அப்போ கூட கதையை விடுங்க. திமுக இல்லை, அது விடுங்க சார். விஜய் அது விஜய் இப்போ விஜய் பிடிச்சதுக்கு நீங்கள் தூங்குறீங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு ஸ்டாலின். எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது. என்னை பொறுத்தவரை அது ஆபத்தான கான்செப்ட். ஓரணியில் தமிழ்நாடு இருக்க முடியாது சார். கலைஞர் சொல்லலையே அந்த வார்த்தையை. இது வந்து சொல்றாரு சார், ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கட்சின்ற மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் அதை வேற ரூபத்தில் கொண்டு வரீங்க, அவ்வளோதான். அது எப்படி ஒரே அணியில் தமிழ்நாடு இருக்க முடியும்? ஒரு அணியில் தமிழ்நாடு இருக்க முடியாது. தமிழ்நாடு பல நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது தமிழகத்தினுடைய இலக்கு. தமிழ்நாடு எப்படி வளரும் அந்த மாதிரியான ஒரு அதை வெளிப்பார்வைக்கு உள்ளுக்குள்ளே திமுகவை தவிர வேற எவனும் இருக்கக்கூடாது. அவங்க போய் திருத்துறைப்பூண்டியில் ஓரணியில் தமிழ்நாடுன்னு போய் கூட்டணியில் இதில் வந்து திமுகவில் ஆள் சேர்க்கணும்னு போகும்போது அங்கே லோக்கலில் இருக்க சிபிஐ வந்து இவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் மீடியா ரிப்போர்ட்டே பண்ணல. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பன்முகத்தன்மை தான் அழகு. எல்லாரும் போய் திமுகவில் சேர்ந்துக்கிறானா திமுக அண்ணா திமுகன்னு இருக்கணுங்க. இந்த ஈக்குவலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்கள் எதிரி பலவீனமானா நீ பலவீனமாயிடுவேன். இன்றைக்கி திமுக ப்ரிசைஸ்லி அதை தான் செய்யுது. எல்லாரையும் கொண்டு வந்து திமுகவில் சேர்த்துக்கிறீங்க. திமுக உள்ளே 50 வருஷமாக இருக்கானா அவங்க கதை என்ன? பல ஊரில் இவங்களுக்கு வர பிரச்சனையாக போகுது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை பிஜேபிக்கு வந்தது 24. ஒரு 30 சீட் அவங்க தோத்தது காரணம் காங்கிரஸ்லேருந்தும் வேறு கட்சியிலேருந்து, குறிப்பாக காங்கிரஸ்லேருந்து வந்து அவனுக்கு சீட்டு கொடுத்தது. அது காலகாலமாக பிஜேபியில் இருக்கான் பாருங்கள். 40 வருஷமாக 50 வருஷமாக பிஜேபிக்கு முன்னால் ஜனசங்கத்திலேருந்து இருந்தவன், அவனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. அதே தவிர தான் பிஜேபி செய்த தவிர, மோடி செய்த தவிர திமுகவும் ஸ்டாலினும் செய்கிறார்கள். எல்லாரையும் திமுகவில் சேர்த்து கொள்வது என்பது திமுகவை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குன்னம் ராமச்சந்திரன் இஷ்யூ அது கரெக்டு. குன்னம் ராமச்சந்திரன் போலாங்க, அவர் ஃபேமிலி அவருக்கு ஓட்டு போடாது. வைத்திலிங்கம் போலாங்க, வைத்திலிங்கம் ஆதரவாளர்களை எல்லாரும் போட மாட்டான். அவன் அண்ணா திமுக ஓட்டவன், அவன் வந்து வைத்திலிங்கம் ஓட்டு இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. உடனே 8 மந்திரி இருக்காங்களே, முத்துசாமி இருக்காரு, சேகர்பாபு இருக்காரு, ரகுபதி இருக்காரு. எந்த டைம் ஃப்ரேமில் அவங்க எல்லாரும் போனாங்க அதை பார்க்கணும். நீங்கள் பரம்பரை அண்ணா திமுக ஓட்டு தலைவர்கள் வேணால் பசுமையான பரப்புகளை நோக்கி நகரலாங்க, க்ரீனர் பாஸ்டர்ஸ்னுவாங்க. தொண்டை போக மாட்டான். அவங்க ஃபேமிலியே போல கேட்குறாங்கல்ல அந்த அம்மா, அந்த தாயோட கேள்விக்கு அந்த மகனோட பதில் என்ன? அரசியல் விட்டு விலகிறேன். ஜெயலலிதா படத்தை வச்சு தெய்வமாக கும்பிட்ட, ஜெயலலிதா தான் என் தெய்வம்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நீ திமுகவில் போய் சேரிய, இந்த படத்தை என்ன பண்ணுவாங்கன்னு அந்த அம்மா, அந்த தாயோட கேள்வி இருக்குல்ல, அற்புதமான கேள்வி. அது ஒவ்வொரு பிரஜையின் கேள்வி. அது என்ன கேட்டிங்கன்னா, எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் ஒரு ஒன்றிய செயலாளரை கூட வட்ட செயலாளரை கூட ஆக முடியாமல் கட்சிக்காக 50 வருஷம் 60 வருஷம் உழைச்சி செத்தே போகிறான்ல, அவனுக்கு கொடுக்காத மரியாதையை அதிமுகவில் மந்திரியாக இருந்துட்டு வட்ட செயலாளராக, மாவட்ட செயலாளராக, எம்எல்ஏவாக அதிகாரம் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதிகாரம் இல்லைன்னப்போ உங்ககிட்ட வரும்போது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இது ஒரு கட்சிக்கு அழகா? ஒரு கட்சிக்கு நல்லதா? இது ஒரு பெரிய திமுகவோட பிரச்சனைகள். இது ஒரு பெரிய பிரச்சனை. மீடியா விவாதிக்க மறுக்குது. ஓகே, எல்லாரும் திமுகவில் சேர்ந்தா திமுக என்னவாகும்? எல்லாரும் ஒரு கட்சியில் போய் சேர முடியாது. இது இந்த ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புகிற இவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலேருந்து வரக்கூடிய ஒரு அணுகுமுறை. இது திமுகவுக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதில்லை. ஓகே, இதுக்கெல்லாம் செங்கோட்டையன் ஒரு 40% ஓட்டு இருக்குது டிவிகேக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே இந்த 2 வலுவான கூட்டணிகளுக்கு இடையில் அது சாத்தியப்பட வாய்ப்பு. இப்போ நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அது புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள், அது உங்களுக்கான கேள்வியாச்சு. இப்போ 1,30,00,000 ஓட்டர்ஸ் வந்து அவங்க தாவேக்காலேருந்து அவங்க மெம்பர்ஸ் ஆகிருக்காங்க. ப்ராப்பர் ப்ரொசீஜரில் ஆகிருக்காங்க. தட் இஸ் ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடியை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ த டூப்ளிசிட்டி இஸ் எலிமினேட்டட். இது வந்து மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்தே இது வந்து எனக்கு வந்து தெரிய வருது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு கடந்து போக முடியாத ஒரு தரவு, ஒரு தகவல்.
இது ஓட்டா எப்படி மாறுதுன்றது தான் அடுத்த கொஸ்டின். இது 1,30,00,000 ஒரு 60%, ஈவன் இஃப் இட் இஸ் 60%, ஏன்னா நம்மளோட ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜெனரலி 60 to 65% தான். 60% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபைன் இட் கம்ஸ் அரவுண்ட் 70-75 lakhs. 75 lakh ஓட்ஸ் வந்து விஜயோட கட்சிக்கு போகுதுன்னா எங்கேயோ யாரையோ 2 பேர் தான் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளவங்க, திமுகவும் அண்ணா திமுகவும். அவங்கள 2 பேரில் யாரையோ பெருசாக பாதிக்க போகுது, இல்லை 2 பேரையும் பாதிக்க போகுது. அடி 2 பேரும் விழப்போகுது, மாறி மாறி 2 பேருக்கும் அடி விழப்போகுது. போத் ஆஃப் தம் ஆர் கோயிங் டு பே ஃபார் இட்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் மக்களை வந்து குறைச்சி எடை போடாதீங்க, இது எந்த பாதிப்பும் வராதுன்னு 2 பேரும் நினைக்காதீங்க. 2 பேரும் நினைக்கல, அது எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் டிஎம்கே இஸ் மச் மோர் ஒரீடு. திரும்ப திரும்ப அவங்க எடுத்த சர்வேஸில் வந்து நம்பர்ஸ் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட். ரொம்ப நம்பகத்தகுந்த நண்பர்கள் மூலமாக தெரிந்தது. திரும்ப திரும்ப திமுகவும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியும் எடுத்த சர்வேஸில் வந்து அவங்களுக்கு 90 சீட்ஸ்க்கு மேலே போகல. ஏன்னா அவ்வளோ ஸ்கீம் பண்ணியிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோன்றாங்க, எப்படி சொல்கிறீங்க? இதுதான் ப்ராப்ளமே. 96-2001 கவர்மெண்ட் வாஸ் an எக்ஸலண்ட் கவர்மெண்ட். அது எதனால் எக்ஸலண்ட் கவர்மெண்ட் நான் சொல்கிறேன்னா 91-96 பார்த்தவங்களுக்கு 96-2001 அந்த கவர்மெண்ட், நான் 2 கவர்மெண்ட்டையும் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் நான் பார்த்தேன். இட் வாஸ் an எக்ஸலண்ட் கவர்மெண்ட். பெரிய தவறுகள் எதுவும் நடக்கலை. அஃப்கோர்ஸ் இறந்தார் இந்த தாமிரபரணி மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. அதெல்லாம் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அந்த ஃபயரிங் அதெல்லாம் நடக்கும். பெரிய அளவில் கரப்ஷன் இல்லை. இன்ஃபேக்ட் கலைஞர் வாஸ் மோர் ஆக்சசபிள். பிஜேபியோட போனார்னா கூட வந்து இங்கே வந்து அவர் வந்து ஒரு கம்யூனல் பீஸை வந்து அவர் மெயின்டைன் பண்ணார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. இட் வாஸ் அ வெரி குட் கவர்மெண்ட். ரொம்ப சேட் திங், எனக்கு நல்லா நினைவு இருக்குது. 2001 May 13 ஞாயிற்றுக்கிழமை கோபாலபுரத்தில் தோற்ற பிறகு ரிசல்ட்ஸ் வந்து தோற்றுட்டோங்க. மாடியில் கோபாலபுரத்தில் மாடியில் அவரை சந்திக்கிறோம். சோஃபாவில் இப்படி உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துருக்கேன் நான். அப்படி திரும்பி பார்த்து அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தாரு, இவருக்கு அனுப்பணும், கவர்னருக்கு ஃபேக்ஸில் அனுப்பணும்னு. அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில் கையெழுத்து இப்படி போட்டு சண்முகநாதன்கிட்ட கொடுத்துட்டு இப்படி பேனா வச்சுட்டு சொல்லுங்கன்னாரு. சார் ரிசல்ட் இப்படி வந்துடுச்சேன்னு ஏதோ ஒரு பதில் சொன்னார். அதுக்கடுத்து NDTV சுனில் பிரபுன்னு ஒரு ரிப்போர்ட்டர், அவர் கேட்டார், மணி ஃப்ளோ பணப்புழக்கம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க உங்கள் ஆட்சி. ஆமாம்மா, இனிமேல் நல்லாயிருக்கும் அதெல்லாம் அப்படின்னாரு. அப்படி திரும்பிட்டு சடனாக எப்படி பார்த்தேன், நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னாரு. என்னால் அதை மறக்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு வந்து அதை ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி சொல்கிறேன். யார் எந்த கேள்வி கேட்டால் உட்காந்துருந்த பொசிஷனோடு சேர்த்து சொல்கிறேன். ரெசிக்னேஷன் லெட்டர் கழுத்து போட்டு கொடுத்தாரு. ரிசல்ட் வந்துடுச்சு. ஆமாம், ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னாரு. மணி ஃப்ளோ பணப்புழக்கம்லாம் இனிமேல் அதிகமாக இருக்குமே. அவர் வந்து அதை இங்கிலீஷில் கேட்டார். மணி ஃப்ளோன்னு அப்படின்னாரு. பணப்புழக்கம்னாரு இன்னொரு ரிப்போர்ட்ரு. ஆமாம்மா, இனிமேல் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னாரு. அப்படி ஜட்டுன்னு திரும்பினார். இப்படி திரும்பி நான் என்னையா தப்பு பண்ணேன் அப்படின்னாரு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னாரு. சரி, அந்த 91-96 அந்த அலங்கோல ஆட்சியை பார்த்தவங்களுக்கு, 96-2001 ஒரு பெரிய தவறுகள் நடக்காத ஒரு ஆட்சியை பார்த்தவங்களுக்கு மறுபடியும் ஜெயலலிதாவை கொண்டு வந்து, அதுவும் அந்த அம்மா டிஸ்குவாலிஃபைடு. ஷி வாஸ் கன்விக்டட் அண்ட் டிஸ்குவாலிஃபைடு. 140 சீட்டு போட்டு 132 சீட்டு. ஸ்ட்ரைக்கிங் ரேட் வாஸ் அமேசிங். 140 சீட்டு தான் ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுச்சு. 96 சீட்டு 94 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு. 2 லெஃப்ட்டு, காங்கிரஸ், பாமக. காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் அண்ட் டிஎம்சி. 140 போட்டு லீடர் வாஸ் டிஸ்குவாலிஃபைடு. 132 சீட்டு கொடுத்தாங்க. ஸோ நலத்திட்ட உதவிகளால் மட்டும் ஜெயிச்சிருவீங்களான்ற பெரிய கொஸ்டின் மார்க் வந்து. அஃப்கோர்ஸ் 2006 and 2011 வாஸ் மோசமான ஒரு கவர்மெண்ட் அது. இப்போ அதாவது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. 2G வந்தது, லேண்ட் கிராப் வந்தது. பட் தட் வாஸ் அ எக்ஸலண்ட் கவர்மெண்ட். அதையே மக்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதனால் நீங்கள் வந்து வெறும் ஸ்கீம்ஸால் மட்டுமே ஜெயிச்சிருவீங்கன்றது சொல்ல முடியாது. இன்னொன்று ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது வந்து திமுகவோட சாபக்கேடுன்றது என்னென்னா, தலைமை வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது, ஆட்சி இருக்கும்போது தலைமை வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க. உண்மையிலே நல்லது செய்யணும்னு அவங்க நினைப்பாங்க. அது கலைஞரோ ஸ்டாலினோ யாராக இருந்தாலும். பட் கீழே கட்சிக்காரனோட அராஜகம், காவல்துறையோட அத்துமீறல்கள், இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடும். இப்போ வந்து ப்ரிசைஸ்லி அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸ்டாலின் மேலே ஒன்றும் மக்களுக்கு கோபம் பெரிய அளவில் இருக்கிறதால எனக்கு தெரியல. பட் கட்சிக்காரன் மேலே அதிருப்தி இருக்குது. லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் சேலஞ்ச். அன்ஃபார்ச்சுனேட்லி முதலமைச்சர் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்படாததுன்றது தான் இந்த ஆட்சிக்கான பெரிய சேலஞ்சஸாக உருவாகிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். லெட்ஸ் சீ சார், என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி மனோஜ்.